நுகம் என்ற பாரமான சுமைய தனக்குள்ள சுமந்து கொண்டு கனத்த இருதயத்தோடு இந்த சுமைய யாரிடத்திலாவது இறக்கி வச்சா எனக்கு நல்லா இருக்கும் அப்படின்னு சொல்லி ஒரு இளைப்பாறுதல் தேடியும் இளைப்பாறுதல் அடையாம காத்து தவித்து கொண்டிருக்கிற ஒவ்வொரு தேவ பிள்ளைகளையும் பார்த்து புலம்பல் புஸ்தகத்திலிருந்து உங்களோடு கூட தான் பேசுகிறார். இளம் பிராயத்துல நுகத்தை சுமக்கிறது மனுஷனுக்கு நல்லது, தேவனே அதை அவன் மேல் வைத்தார் என்று அறிந்து அவன் மௌனமா இருக்க கடவன் அப்படின்னு வேதவசனம் சொல்லுகிறது. அப்ப நுகங்களை சுமந்து கொண்டு எப்போ என் கண்ணீர் மாறுமோ, எப்போ என் கஷ்டம் தீருமோ அப்படின்னு அலைந்து கொண்டிருக்க உங்களுக்கு தான் ஆண்டவர் சொல்லுகிறார், உங்களை தேற்றும்படியாய் உங்களை ஆற்றும்படியாய். மத்தேயு 11வது அதிகாரத்துல ஆண்டவர் சொல்றாரு, உங்க நுகத்தை என் மேல வைத்து விடுங்க, என் நுகம் மிகவும் மெதுவா இருக்கும், இலகுவா இருக்கும், அதை நீங்க சுமந்து கொள்ளுங்க அப்படின்னு கர்த்தர் சொல்லுங்க. உங்க நுகத்தை நீங்க நினைச்சா இறக்கி வைக்க முடியாது, ஆனா தேவனிடத்துல கொடுக்கும்பொழுது தேவன் அதை மாற்ற அவர் சர்வ வல்லமை உள்ள தேவனா இருக்கிறார். அவருடைய நுகம் என்ன, அவருடைய பாரம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, அவர் உங்களை எதற்காக அழைத்தாரோ, எந்த திட்டத்துக்காக எந்த நோக்கத்துக்காக உங்களை அழைத்தாரோ அதை நோக்கி நீங்க பயணிக்கும் போது உங்க நுகம் தானாகவே மறைந்து கர்த்தர் உங்களுக்கு சமாதானம் உள்ள இருதயத்தை தருவார், சந்தோஷமுள்ள வாழ்க்கையை தருவார்.